ஆண்டவரும் நிச்சயமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்க்கை தெரிவித்துள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தின் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா வேதாகமத்தின் புஸ்தகம் தன்னுடைய 49ஆம் அதிகாரம் அந்த கடைசி பகுதி. ஏசாயா 49:23 நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர் வெட்கப்படுவேன் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர் வெட்கப்படுவேன் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். சரி, இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்ல விரும்பாரு, இந்த வருஷம் உன்னோட வாழ்க்கையில வெட்கப்படுவதில்லை. இந்த 2023ஆம் வருஷம் வரையும் உன் வாழ்க்கையில வெட்கத்தின் பாதையில் நடந்திருக்கலாம். 2023ஆம் வருஷம் வரையும் நீங்க ரொம்ப உங்களை பல பேர் நிந்திச்சு, பல பேர் உங்களை அவமானப்படுத்தி அப்படி அந்த வருஷம் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த வருஷத்தை உங்களை பார்த்து சொல்ல விரும்பாரு, இந்த வருஷம் நீ வெட்கப்படுவதில்லை அல்லது வெட்கப்பட்டு போவதில்லை. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு எப்போ தெரியுமா வெட்கம் வரும்? நம்ம ஃபினான்ஷியலா நம்ம ரொம்ப தாழ்வா இருக்கும்போது பலர் நம்ம நிந்தையா பேசுவாங்க, பலர் நம்ம அவமானம் பேசுவாங்க. நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம மேல நிந்தையா பேசும்போது, அவமானம் பேசும்போது, சரி இவங்க எல்லாம் வெட்கப்படுத்துறாங்களே, இவங்க எல்லாம் நம்மளை அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லி பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில வேதல் கடந்து வந்திருக்கலாம். ஆனா இந்த 2024ஆம் ஆண்டு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறாரு, நீ இந்த வருஷம் வெட்கப்பட்டு போவதில்லை. இதை எப்படி சொல்ல விரும்புகிறேன்? பல மனுஷன் முன்பாக நீ தலை குனிவதில்லை. 2023ல உன் வாழ்க்கை தலை குனிந்த பாதையில் இருக்கலாம். ஆனா ஆண்டு வருஷம் சொல்றாரு, இந்த வருஷம் நீ தலை குனியாத வருஷம்னு பரிசுத்தாவே தீர்க்கதரிசனமா சொல்ல விரும்புகிறார். சரி போகட்டும், கர்த்தர் யாரை தலை குனிய விட மாட்டான் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு காத்திருக்க வெட்கப்பட்டு போகுது. சரி பாஸ்டர், அது என்ன காத்திருத்தல் அப்படின்னா ஜெபம் பண்ணுதல். நீ பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ட்ரெயினுக்காக காத்திருப்போம், ஒரு பஸ்ஸுக்காக காத்திருப்போம், ஒரு ஃபிளைட்டுக்காக காத்திருப்போம். ஆனா ஆண்டோட சமூகத்துல காத்திருக்க காரியம்ன்றது ரொம்ப நேரம் மிக குறைவானது. ஆனா ஆண்ட சொல்றாரு, நீ இந்த வருஷத்துல இந்த சமூகத்தில் காத்திருக்க தீர்மானிச்சால் எந்த பிரச்சனையும் உன்னை வெட்கப்படுத்தாமல் உன்னை நடத்துவேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நல்ல இந்த வருஷம் உங்களை பத்தி கஷ்டமா சொல்ல. சரி போகட்டும், கர்த்தருக்கு காத்திருந்தா யாரை வெட்கப்படுத்த மாட்டார், அல்ல எந்த சூழலை வெட்கப்படுத்த மாட்டார் சொல்லி 3 காத்து சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். என்ன முதல் குறிப்பு நான் வாசிக்கிறேன், அதே லூக்கா அந்த வேதாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். லூக்கா 1:11-12. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தூபெடுத்து வலதுபுறத்தில் நின்று அவன் தரிசனமான சகரியா அவனை கண்டு கலங்கி பயப்பட்டான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாது, வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியை எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் பெறுவார். என்பதை கர்த்தருடைய பிள்ளையே, யார் குறிச்சு வாசிக்கணும்னு சொன்னா சகரியா குறிச்சு வாசிக்கணும். இந்த சகரியா யாருன்னு சொன்னா ஒரு ஆசாரியர். அவனுக்கு பல நாள் ஒரே ஒரு ஆசை இருந்தது. என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு மகனை தரணும்னு சொல்லி அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனா அவனோட மனைவி எலிசபெத் மலடியா இருந்தான். பல நாட்கள் அவனோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நடக்கல. ஆனா பைபிளை வாசிக்கிறோம், அவன் பல நாள் ஜெபம் பண்ணியிருப்பான். அந்த ஜெபத்தின் விளைவு என்னாச்சு அப்படின்னா, அவனோட வாழ்க்கையில என்ன வேண்டிக் கொண்டானோ அது அவனுக்கு அருளப்பட்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷத்துல கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்ல விரும்புகிறாரு, நீ எதை வேண்டிக் கொள்கிறாயோ அதை நான் உனக்கு அருளி செய்வேன். இதை எப்படி சொல்ல விரும்புகிறேன்? என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் ஜெபித்திருக்கிறீங்களோ அதை கர்த்தர் இந்த வருஷத்தை வாய்க்க பண்ண போகிறார். நீங்க 2023 வருஷத்துல பல காத்து குறிச்சு ஜெபம் இருக்கலாம், அதுக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல நீ எதிர்பார்த்த அல்லது வேண்டிக் கொண்ட காரியத்தை நிறைவேற்றுவேன். வேதத்துல வாசிக்கிறோம், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்க முடிவை நான் கொடுக்கும்படி நான் உன் பேர் நினைவா இருக்கிறேன், அவை தீமைக்கு எல்லாவே நன்மைக்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ வேண்டிக் கொண்ட காரியத்தை கர்த்தர் அருளி செய்வார். பல வருஷமா ஜெபித்து பல வருஷம் நடக்காத விஷயத்த இந்த வருஷத்துல கர்த்தர் வாழ்க்கையில நடத்தி காண்பிப்பார். எப்ப அப்படின்னா, நீ காத்திருக்கும் போது. சரி, நம்பர் 2, கர்த்தர் காத்தல் என்ன ஆசீர்வாதம் நடக்கும்? தானியேல் வேதாகமத்தின் புஸ்தகம் அந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6:10. தானியேல் வந்தால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டு நடந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அருள எசுமீராக பலகன் திறந்திருக்க அதை தான் முன் செய்திருந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தானியேல் குறித்து வாசிக்கிறோம். அங்க தரியு ராஜா என்ன பண்ணான்னு சொன்னா, 30 நாள் வரையும் அவனை தவிர யாரை என்ன செய்ய வணங்கக்கூடாதுன்னு சொல்லி சில மந்திரிகள் ஆலோசனை கொடுக்குறாங்க. அந்த சட்டத்தை ஏற்றுறான். ஆனா தானியேல் ஒரு ஜெபிக்க மனுஷா இருந்தான், ஒரு காத்திருக்க மனுஷா இருந்தான். பைபிளை வாசிக்கிறோம், அந்த ராஜா அந்த சட்டத்தை கையில் வைக்கப்பட்ட போது அறிந்தும் எருசலேமுக்கு நேரா பலகனில் திறந்திருக்க தன் முன் செய்து வந்தபடி 3 நேரம் ஜெபம் பண்ண. இதை எப்படி சொல்ல விரும்புகிறேன்?
அவன் வாழ்க்கையில ஜபத்துல காத்திருந்தான். சரி, அவனோட வாழ்க்கையில காத்திருந்தால என்ன இருந்துச்சு? அவன் கடைசி வாசிக்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருந்தா இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், பல நாட்கள் நீங்க வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு இனி என்னால முடியாது, இனி என் வாழ்க்கையில உயர முடியாதுன்னு காத்திருக்கிற சொல்லி கொண்டிருக்க அநேகரை பார்த்து ஆண்டு சொன்னாரு, நீ ஜெபம் பண்ணனா இந்த வருஷம் உன் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கட்டளிடுவேன். இதுவரை வாழ்க்கையில் ஜெயம் இல்லாம இருக்கலாம், இதுவரை வாழ்க்கையை பல தோத்து போயிருக்கலாம், பாஸ்டர் பல நாள் முயற்சி எடுத்தோம் இந்த காரியம் நடக்கல, நான் என்னென்னமோ ட்ரை பண்றேன் அது நடக்கலன்னு சொல்லி ஒரு தோல்வியோடு கூட அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்ல விரும்புகிறாரு, இனி உன் வாழ்க்கையில தோல்வி அல்ல ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்முடைய தேவன் ஜெயத்தின் தேவன். பைபிள்ல வாசிக்கிறோம், அவர் ஜெய கிறிஸ்து, அவர் யூத ராஜ சிங்கம், அவர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் நாள்ல உங்களுக்கு ஜெயத்தை தர போற. எத்தனை நாட்கள் நீங்க காத்திருந்தீங்களே, இந்த வருஷம் கர்த்தர் நிச்சயமா ஒரு ஜெயத்தை கொடுக்க போற. சரி, நம்பர் 3, கர்த்தருக்கு காத்திருந்தா என்ன நடக்கும்? வாசிக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 46:10, நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். சரி, நம்பர் 3, ஞான் என்ன சொல்லான்னு சொன்னா, அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா நம்ம காத்திருந்தா அவர் தேவன் என்பதை அவர் நிரூபிப்பார். சரி, அது என்ன பாஸ்டர் நிரூபிப்பார் அப்படின்னா, நீங்க பல நாள் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்த, ஆண்டவரே இந்த ஜனங்கள் முன்னாடி என்னை உயர்த்தணும், நீங்க யாருன்னு வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜோம் பண்ணிக்கலாம். ஆண்டவரே பல நாள் உமக்காக வைராக்கியமா இருக்கேன், ஆனா இந்த எல்லாரும் கேலியா பேசுறாங்கன்னு சொல்லி ஒருவேளை நீ நிகழ்ச்சியை பாட்டு கொண்டிருக்கலாம். அதனால ஆண்டோட தீர்க்கதரிசனமா சொல்ல விரும்புகிறாரு, நீ அமர்ந்திருந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணனா எந்த ஜனங்கள் நிந்திச்சாங்களோ, எந்த ஜனங்கள் அவமானப்படுத்தாங்களோ அவங்க முன்னாடியே நான் உன் தலையை உயர பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். இதை எப்படி சொல்ல விரும்புறேன், யோசேப்பை பார்த்து அவன் அண்ணமா சொன்னாங்க, நீ எப்படா உயர்ந்தா பார்க்கலாம், உன் சொப்பனை எப்படி உயர்ந்தா பார்க்கலாம்னு சொல்லி அவனை குள்ள தூக்கி போட்டு என்னை வித்துட்டாங்க. ஆனா பைபிள்ல வாசிக்கிறோம், சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர். எந்த அண்ணமாரு நீ எப்படி உயர்ந்தா பார்க்கணும்னு சொல்லி சொன்னானோ, எந்த அண்ணமா சொப்பனக்காரன் சொன்னானோ, அதே அண்ணமாரு முன்னாடி அதே அண்ணமார் இவன் கால் வந்து விழுங்குற அளவு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இதை எப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் இந்த வருஷம் அவர் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். மற்ற ஜனங்கள் முன்னாடி அவர் யார் என்பதை இந்த வருஷம் இந்த வாழ்க்கை வெளிப்படுத்த போறார். சரி, நம்பர் 4, கர்த்தர் காத்திருந்தா என்ன செய்வார்? வேதாந்த புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள், அவன் ஒரு நாளும் இழைப்பார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்பர் 4, கர்த்தருக்கு காத்திருந்தனா புது பலனை அடைய செய்வார். அது என்ன பாஸ்டர் புது பலனை அடைய செய்வார் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, 2023 நீங்க ஆரம்பத்தில் நல்ல ஜெபம் பண்ணிக்கலாம், ஆனா சில மாசங்கள் உங்களால் ஜெபிக்கூடாதபடி பிசாசு உங்களை கட்டி இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அற்புதம் நடக்காததுனால ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கலாம். இதனால ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் சொல்ல விரும்புகிறாரு, நீ திரும்பமா காத்திருந்தா புதிய பலனை அடைந்து கொள்வாய். பலரை பார்த்து ஆண்டு தீர்க்கதரிசனம் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் ஊழியத்துல சோர்ந்து போய் இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த வருஷம் எழும்புவாய், இந்த வருஷம் உன் ஊழியம் வளரும், இந்த வருஷம் நீ எழும்புவாய், இந்த வருஷம் நீ எழும்பி எனக்காய் பிரகாசிப்பாய்ன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சில பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்ல விரும்புறாரு. பாஸ்டர் முன்னாடி 1 மணி நேரம் ஜெபம் பண்ண, ஆனா இப்ப என்னால் ஜெபம் பண்ண முடியல பாஸ்டர், முன்னாடி 2 மணி நேரம் ஜெபம் பண்ண, இப்ப என்னால் ஜெபம் பண்ண முடியல பாஸ்டர், ஏதோ ஒரு அற்புத நிமித்தம் அல்லது ஏதோ சோர் நிமித்தம் என்னால் எழும்ப முடியலன்னு சொல்லி கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்க அநேகரை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்ல விரும்புறாரு, இந்த வருஷம் நீ காத்திருந்தா எழும்புவாய். எப்படி எழும்புவாய் சொல்றா, கழுகுகளை போல எழும்புவாய். இந்த கழுகு என்ன செய்யும்னா, வயசான காலத்துல ஒரு பெரிய மலைக்கு மேல போய் என்ன செய்யும் சொன்னா, அந்த இறகெல்லாம் பிச்சு போடுமா, பிச்சு போட்டு அது முளைக்கிற வரையும் அது காத்திருக்கும். நீங்க வாசு பாத்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சிறகெல்லாம் முளைச்சதுக்கு அப்புறம் தான் பறந்தது காட்டுல பல அடி தூரம் மேல பறக்குங்க. நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையில ஆண்டு சொல்ல விரும்புறாரு, இதுவரையும் நீ காத்திருந்து அல்லது இதுவரை ஏதோ சோர்ந்து போய் காத்திருக்காம இருப்பீங்கன்னா, நீ காத்திருந்து பாருங்க, நிச்சயமா இதுவரை வளர்ந்த காட்டிலும், இதுவரை செய்த ஊழியத்தை காட்டிலும், இதுவரை செய்த காட்டிலும் கர்த்தரோட பல மணி நேரம் ஜெபிக்கும், பல மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வருஷம் அப்படி உங்க வாழ்க்கை மாறுவதாக நான் ஜெபிக்க போறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே, இந்த 2023
2024ஆம் ஆண்டு உடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். ஆண்டவருடைய வாழ்க்கை நன்மையாய் காணப்படும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு உடைய வாழ்க்கை செழிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. 2024 உடைய வாழ்க்கை ஒரு நாள் வெட்கப்படாத அனுபவம் இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கை உண்டாகும்படி கட்டளையிடப்பா. கர்த்தர் ஆண்டவரை உயர்த்துங்க, கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. இந்த புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.